வணக்கங்க. வணக்கம், வணக்கம். நீங்க தான் ஊர் கவுண்டரு. ஆமாங்க. ஐயா ஊர் கவுண்டர்னா என்னங்கய்யா? ஊர் கவுண்டர்னா, ஒரு கோயில் விசேஷத்துக்கு ஆ. முன்னாள் நின்னு செய்றதுதாங்க. அதான் ஊர் கவுண்டரு. ஆமா. ஊர் கவுண்டரோட வேலை அப்புறம் ஒரு ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சுன்னா, அங்க ஒரு ஆ. பஞ்சாயத்து வச்சு, ஆ. அப்பதான் அதை தீர்த்துடணுங்க. ஆ. என்னென்ன பஞ்சாயத்து நீங்க வைப்பீங்க? வீதி தகராறு வருங்க. வீதி தகராறு. ஆமா. ஆ. அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை பிரச்சனை வரும். ஆ. கொலைக்கிலின்னு. ஆ. அது. ஆ. ஒரு 10 பொண்ணு மாப்பிள்ளையாட்டம், அது இங்கேயே ஒரு லாட்டரி வைக்கல்கிட்ட வாங்கி, ஆ. எழுதி வாங்கி, ஆ. கோர்ட் போனா லேட் ஆகும்னு பிரிச்சு குடுத்துட்டுங்க. ஆ. எல்லாம் நல்லா பொழைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆ. அந்த மாதிரியும் பண்ண வேண்டியது. இந்த சின்ன கவுண்டர் படம் பார்த்துருக்கிறீங்களா? விஜயகாந்த் வந்து அவன் சொல்லுவார் வக்கீல் வந்து, இது நான் ஒரு 10, 20 வருஷம் இழுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லும் போது, இல்லை ஒரே நிமிஷத்தில் முடிச்சிட்டானே அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி தான் நீங்கள் ஏங்கய்யா? ஆமாங்க. அப்போ உடனே லாட்டரி வெஹிக்கிள் கிட்ட கொடுத்து, அதை சீட்டு கீட்டெல்லாம் எல்லாமே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவேன். இப்போ அது ஒரே நாள் பண்ணுறது இல்லைங்க. நானும் ஒரு 6 மாதம் நாள் இழுப்பேன். 6 மாதம் நீங்களும் இழுத்துருவீங்க? ஆமாம். எப்படி ஏம்மா என்னாச்சு, எப்படி என்ன பிரச்சனால என்ன வந்தது, உன்னால என்னப்பா அந்த அம்மாளுக்கு தும்பா அப்படிங்கிறதெல்லாம் விசாரிச்சு தான் ஆழப்பட விசாரிச்சு தானுங்க. சரிங்க சரிங்க சரி சரி சரி. அப்போ அவர் வந்து எம்மையோடைய இதாகிறதில்ல அப்படிங்கிறதெல்லாம் கேட்பணுங்க. உள்ள வக்கீல் கேட்கறத விட அதிகமாக கேட்டுருப்பேன். கேட்பீங்க கேட்ட கேள்விகள் எல்லாம். ஓகே. இப்போ எத்தனை பஞ்சாயத்து இது வரைக்கும் நீங்கள் தீர்த்து வச்சுருப்பீங்க? அது சொல்ல முடியாது. பொண்ணு மாப்பிள்ளை மட்டும் கவனம் இருக்குதுக்கா. ஒரு 10 விலைக்கு வச்சிருக்கிறேன். விலைக்கு சேர்த்து வைக்கல, சேர்த்து வச்சது நிறைய இருக்குங்க. அது அது வேறையா. இந்த பிரிச்சு விடுறது, இந்த காசு வாங்கிட்டா மற்றதை இப்படி இல்லைங்க. அவி குடும்பத்தில் அவி தரப்புலையுமே அவிய ஏரியாவிலேயே போய் பேசணும். உங்க உள்ள என்ன பண்ணிக்கிறீங்க, ஏது பண்ணிக்கிறீங்கன்னு. அப்போ இங்க பையன் தரப்புலையும் பேசணும். என்ன பண்ணலப்பா, பொழைச்சிக்கிறியா வேண்டாமா, இல்லை ஏம்மா பொழைக்கிறியா வேண்டாமான்னு. அப்புறமா 6 மாதத்துக்கு பேசி வச்சு 2 பக்கமும் ஊருக்குள்ளேயே அவியூருக்குள்ளேயே பஞ்சாயத்து வச்சு பேசி 6 மாதம் கழிச்சு தாங்க. அப்படி கிட்ட கூட்டிட்டு வர நானு பையனை, நீயே ஒரு பக்கம் கூட்டிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போகாம ஈஸியா முடிச்சு வச்சிடுறீங்க. இதுக்கு அவங்களுக்கு செலவு ஆகுங்களா? இல்லைங்க, செலவாகாது. செலவாகாது. 500 ரூபா லாட்டரி வைக்கலுக்கு கையெழுத்து போடுறது, அவ்வளவுதான். மற்றபடி எந்த செலவும் இல்லை. செலவே இல்லைங்க. இதுதான் ஊர் கவுண்டரோட வேலை. ஆமா. சரிங்கய்யா. ஊர் கவுண்டர் ஐயாவை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்கய்யா. சட்டிவாட கல்விட பிரச்சனை வரும். இந்த அம்மா தண்ணி வருதும்பா, ஒரு அம்மா இதில் நடக்கிறாங்கம்பாங்க. அப்புறம் குழந்தைக்கு போனால் நாய் வருதும்பாங்க, கோழி வருதும்பாங்க. கோழி எல்லாம் உன்னோட வீட்டில் வளர்த்துறதுன்னா ரூம்பு போட்டு வச்சுக்கமான்ருவேன். இதுதானுங்க நாய். இதுதான் வரும் இல்லைங்களா? ஆமாங்க. நாய் வருது, பூனை வருது, கோழி வருது, பசங்க பிள்ளைக்கு ரோட்டில் இது இசி குச்சி வச்சிடுறாங்க. இதுதான் பஞ்சாயத்து வருது. இதுக்கெல்லாம் எப்படிங்க பேசுறது? கண்டிப்பா கண்டிப்பா. எப்படிங்க எங்க உட்காந்து பேசுவீங்க? ஒரு மரத்துக்கு கோவில் உட்காந்து அங்க எத்தனை பேர் வருவாங்க சுத்தி? அங்கங்களா ஒரு 10, 20 பேர் சேர்ந்துக்குவாங்க. 20 பேர் சேர்ந்து அந்த பிராது கொடுத்தவங்க யாரு எல்லாமே விசாரிப்பீங்க. நம்மளுக்கு சொல்லிடுவாங்க. அவியா இது வேண்டாம், இப்படித்தான் நடக்கணும். அந்த 20 பேர் ஆர்ஜிமெண்ட் கொடுத்த கடைசியில் தானுங்க வக்கீல் படிக்கிறாரு. அதே மாதிரிதான் பண்ணுவேன். இப்போ ஊர் கவுண்டர் பதவிங்கிறது தொன்று தொட்டு இப்போ நீங்க உங்க அப்பா உங்க பையன் அப்படிதான் வருமா எப்படிங்க? இல்லைங்க இல்லைங்க, எங்க வாரிசுலயே இருந்தது இவ்வளவு நாளா. அப்படி வாரிசு கட்டு முறையில. அதுதான் கேக்குறேன். அப்போ ஒரு பொறுப்பான இருக்கிற ஆளுகளை வச்சுட்டே வருவாங்க. அவியில ஊர்க்காரர் அவங்க நியமிக்கிறது தான். அவி நியமிக்கிறது தான். சரி சரி. ஆனா உங்க சொல்லுக்கு கட்டுப்படுவாங்க. ஆமா. சரிங்க, ரொம்ப நன்றிங்க.